வணக்கம். பிரியா செந்தாமரை. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் பிளான். இது நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணி, மேடம் இது நல்லா இருக்கா, இது எல்லாமே கரெக்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நார்த்ன்றது மேல. இப்போ நார்த் ஈஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா அங்க என்னெல்லாம் வரலான்றது முதல்ல கொடுத்துருக்காங்க. லோ, பள்ளம், கரெக்ட். லைட், போதுமான சூரிய வெளிச்சம் அங்க இருக்கணும், கரெக்ட். சம் இருக்கலாம், கரெக்ட். அங்க மட்டும்தான் இருக்கணும் ஆக்சுவலா. கேட், அதான் வழின்றது, என்ட்ரின்றது அங்கதான் இருக்கணும். அடுத்து பாருங்க, பூஜா. இப்ப பூஜான்றது ஏற்கனவே நான் பெரிய வீடியோ ஒண்ணு ஆக்சுவலா அது இன்னும் நான் பதிவிடலன்னு நினைக்கிறேன். ஆனா பூஜா ஈசானியத்துல வரக்கூடாதுன்ற வீடியோ நேத்தி போட்டிருந்தேன். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, போய் பாருங்க. பூஜாக்கு அடுத்ததான் நார்த் ஈஸ்ட்ல ஸ்பேஸ் அதிகமா விடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈஸ்ட்ல வெஸ்ட்டை விட அதிகமா ஈஸ்ட்ல விடணும், சவுத்தை விட அதிகமா நார்த்ல விடணும்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா கரெக்ட். அப்படி மட்டும்தான் விட முடியும். அப்படி விட்டா மட்டும்தான் அது ஒரு சரியான வாஸ்து அமைப்பு. சரி, இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜா கண்டிப்பா ஈசானியத்துல வரக்கூடாதுன்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்ப அப்படியே அக்னிக்கு வாங்க. கிச்சன், அக்னியில கிச்சன் போடணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேட் என்ட்ரி எது, குட் என்ட்ரி எது அப்படின்றதையும் அதுல சொல்லிட்டாங்க. அது மட்டும்தான் கிச்சன்ல வரணுமா, வேற எதுவுமே சவுத் ஈஸ்ட் கார்னர்ல சிங்க் எப்பவுமே வரக்கூடாது. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதுல